உக்ரைன் ரஷ்ய போர்க்களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்த வண்ணம் உள்ளது. உலக வல்லாதிக்க நாடுகளின் விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே யுத்தம், ஹெஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே யுத்தம், ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே யுத்தம் மற்றும் இன்னும் மறைமுகமான சில இஸ்லாமிய இயக்கங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான யுத்தம் என உலகத்தின் பார்வையில் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அமெரிக்கா மற்றும் சில மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் வழங்கியதன் பின்னர் உக்ரைனின் தாக்கல் வேகம் அதிகரித்திருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ரஷ்யா உக்ரைன் மீது நெடுந்தூர ஏவுகணை தாக்குதல், விமான தாக்குதல் மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. ரஷ்ய படைகளினால் மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை முறியடித்து வருவதாக உக்ரைன் அறிவித்துள்ளது. ரஷ்யாவை பொறுத்தவரை அவர்களின் தாக்குதல் வியூகம் என்பது உக்ரைனின் இராணுவ இலக்குகளையோ உக்ரைனின் முக்கிய தளங்களையோ குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அறிய முடியவில்லை. மாறாக பொதுமக்கள் குடியிருப்புகளை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதை எமது அக்கினி யூடியூப் சேனலில் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். இன்றைய தினம் ரஷ்ய படைகளின் இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக உக்ரைனால் அனுப்பப்பட்ட 87 ஆளற்ற விமானங்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. ரோஸ்டோவ் பகுதியில் அமைந்துள்ள ரஷ்ய இராணுவ கட்டளை மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக மட்டும் 70 ஆளற்ற விமானங்களை உக்ரைன் அனுப்பியதாகவும் குறித்த ஆளற்ற விமானங்கள் அத்தனையையும் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தாக்குதலை நடத்துவதற்கு உக்ரைன் நள்ளிரவில்தான் ஆளற்ற விமானங்களை அனுப்பியுள்ளது. 6 ஆளற்ற விமானங்கள் குர்ஸ்க் மற்றும் போரோனேஜ் பகுதியிலும், 2 ஆளற்ற விமானங்கள் போல்கோகிராட் மற்றும் பெல்கரோட் பகுதியிலும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரோஸ்டோவ் பிராந்திய ஆளுநர் வாசிலி ஹோல்வேவ் தெரிவித்தார். அதே நேரம் உக்ரைனின் ஆளற்ற விமான தாக்குதலில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்கின்றார் வாசிலி ஹோல்வேவ். ஆனால் தாக்குதல்களினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறுகிறார். உக்ரைனின் எல்லையை அண்டிய போரோனேஜ் பகுதியில் ரஷ்ய படைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஆளற்ற விமானங்களினால் போரோனேஜ் பகுதியிலுள்ள எரிபொருள் மையத்திற்கு சிறிது சேதம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இங்கு எழுகின்ற சந்தேகம் என்னவெனில், ரஷ்ய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் குறித்த எரிபொருள் மையத்துக்கு துல்லியமாக விழுந்ததன் மர்மம் என்ன? இதில் ஒன்று மட்டும் மிக தெளிவாக புலப்படுகிறது. குறிப்பிட்ட உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் ரஷ்யாவின் இலக்குகளை தாக்கியுள்ளன என்பதை ரஷ்யா மறைமுகமாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ரோஸ்டோவ் ஆளுநர் வாசிலி ஹோல்வேவ் பொய் சொல்ல தெரியாமல் சொல்லிவிட்டார் போலும். இதே போன்றுதான் சென்ற வருடம் ரஷ்ய படைகள் ரோபோடைன் நகரத்தில் பாரிய இழப்புகளை சந்தித்த போது ரஷ்யா அந்த இழப்பை மூடி மறைத்தது. டினிப்ரோ ஆற்றை கடந்து உக்ரைனின் கொமாண்டோக்கள் ரஷ்ய படைகளுக்கு அதிர்ச்சி தாக்குதலை நடத்திய போதும் அதனையும் மூடி மறைத்தது ரஷ்யா. ஆகவே உக்ரைனால் ரஷ்யாவின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஆளற்ற விமானங்களில் குறிப்பிட்டவைகளாவது தாக்குதல் நடத்தி ரஷ்யாவுக்கு இழப்புகளை ஏற்படுத்த அதிகம் வாய்ப்புண்டோ? உண்மை ஒரு நாள் அம்பலமாகும். அதுவரை காத்திருப்போம்.